எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஸ் விளையாடுறது எப்படி, விளையாண்டு போட்டிகளில் வெற்றி பெறது எப்படி, ஃபிடே ரேட்டிங் வாங்குறது எப்படி, அதை வச்சு எப்படி பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்குறது எப்படி அப்படிங்கிற நுணுக்கங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த பாடங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள்ல பதில் சொல்றேன். இன்னைக்கு பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒயிட் சைட்ல விளையாடுறதுக்கு ஒரு ஓப்பனிங் ரொம்ப தரோவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஓப்பனிங்க்கு ஒயிட் சைட்ல விளையாடுறதுக்கு ஒரு ஓப்பனிங்கை தெரிஞ்சுக்கணும். பிளாக் சைட்ல விளையாடுறதுக்கு ரெண்டு விதமான டிஃபென்ஸை தெரிஞ்சுக்கணும். அது இருக்கு சார், பிளாக் சைட்ல மட்டும் ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஒயிட் சைட்ல விளையாடுறது ஒரு ஓப்பனிங்கை தெரிஞ்சுட்டா போதும், காலகாலத்துக்கு அதுவே ஆடும். ஆனா அதே சமயத்துல பிளாக் விளையாடுறதுக்கு E4க்கு எகென்ஸ்ட் ஆடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும், E4க்கு எகென்ஸ்ட் ஆடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரெண்டு விதமான ஓப்பனிங்க்கு பதில் சொல்ல தயாராகிக்கும். அதனால இப்ப நம்ம ஒயிட் சைட்ல எப்படி ஓப்பனிங் விளையாடு அப்படின்னு இந்த கிளாஸ்ல சொல்லலாம். இப்ப பாருங்க, ஒயிட் சைட்ல நீங்க E4 விளையாடுறீங்க அப்படின்னு. இந்த E4 அப்படிங்கிறது ஒவ்வொரு கேமையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் பேஸ்டு கேமா இருக்கும் அல்லது ஸ்ட்ராட்டஜிக்கல் பேஸ்டு கேமா. இந்த E4ங்கிற கேம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கேமா வரும் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா கேமுமே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் பேஸ்டு கேம். பிராக்டிக்கல்னா என்ன சார் அப்படின்னா, அதுக்கு டிக்ஷனரியில அர்த்தம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தந்திரங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், தந்திரோபாதங்கள். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், பிராக்டிக்கல் பேஸ்டு கேமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி E4 ஆடி எப்படி மேனேஜ் பண்றது. E4க்கு இல்லாம வேற ஏதாவது டிஃபென்ஸ் ஓப்பனிங் எல்லாம் எப்படி சார் ஆடுறது அப்படின்னா, அது வேற. D4 இருக்கு, C4 இருக்கு, நைட் F3 இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பேஸ்டு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, E4 ஓப்பனிங் எப்படி விளையாடுறது. இப்ப நீங்க தெரிஞ்சுக்குங்க, E4 ஆடனா, ஒயிட் E4 ஆடனா, பிளாக் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா E5 விளையாடுவாங்க. ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனல்ல முன்னாடி வகுப்புகள்ல உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். நீங்க E4க்கு எகென்ஸ்டான டிஃபென்சஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பாடத்தை எல்லாம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க நல்ல செஸ் பிளேயர் ஆக முடியும். அதனால நீங்க என்னோட யூடியூப் சேனல் போய் பார்த்து தெரியும். E4க்கு E5 ஆடனா, அடுத்தது பிளாக் விளையாடுறவங்க என்ன சார் விளையாடுவாங்க அப்படின்னா, இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஒயிட் விளையாடுறவர் என்ன பண்றாரு அப்படின்னா E4 விளையாடுறாரு, பிளாக் விளையாடுறவர் E5 விளையாடுறாரு. இப்ப ஒயிட் விளையாடுறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளையாண்டுருந்தாங்க. கொஞ்ச காலம் D4 விளையாண்டாங்க, அதுக்கு சென்டர் கேம்னு பேரு. பிஷப் C4 விளையாண்டாங்க, அதுக்கு பேரு இட்டாலியன் கேம் பேரு. அதுக்கப்புறம் நைட் F3 வச்சு விளையாண்டாங்க, F4 வச்சு விளையாண்டாங்க, அதுக்கு பேரு கிங்ஸ் கேம்பிட்னு பேரு. இது மாதிரி நைட் C3 வச்சு விளையாண்டாங்க, அதுக்கு பேரு வியன்னா கேம்னு பேரு. ஃபைனலா கண்டுபிடிச்சாங்க. எப்பயுமே ஓப்பனிங் தியரியில சில ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஐடியாக்களுக்கு இந்த மூவ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்குவாங்க. ஃபைனலா கண்டுபிடிச்சாங்க, E4க்கு E5 வச்சா ரெண்டாவது பெஸ்ட் மூவ் அப்படின்னா நைட் F3 தான் பெஸ்ட் மூவ். நைட் F3 தான் பெஸ்ட் மூவ். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஈச் அண்ட் எவ்ரி மூவுக்கும் பிளான் இருக்கும்.
பிளான் இல்லாத மூவே இல்லை. இந்த மூவ்ல பாத்தீங்கன்னா பிளான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நைட் எஃப்சிலி வச்ச மூலமா மூவ் மூலமா டெவலப் வித் த்ரெட், டெவலப் வித் த்ரெட். நீங்க தெரிஞ்சுக்கங்க, டெவலப் வித் த்ரெட்டுங்கிற மூவ் எப்பயுமே நல்ல மூவ். இதுக்கு பிளாக் விளையாடுறவங்க ஒரு 7 விதமான டிஃபென்ஸ பண்ணுவாங்க. ஈவை பானுக்கு 7 விதமான டிஃபென்ஸ். இந்த ஈவை பானை சில பேர் விளையாட தெரியாதவங்களா இருந்தா F6 வைப்பாங்க, பேட் மூவ். D6 வைப்பாங்க, ஃப்ரீடா டிஃபென்ஸ். நைட் F6 வைப்பாங்க, பெட்ரோ டிஃபென்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு டிஃபென்ஸுக்கும் ஒரு பேர் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்களுக்காக அது பேட் மூவ். அப்ப ஃபைனலா கண்டுபிடிச்சாங்க நைட் C6 அப்படின்னு வைக்கிறது தான் கரெக்ட் டிஃபென்ஸ் மூவ். நைட் C6 பிளாக் விளையாடுறவங்க வச்ச உடனே அடுத்து ஒயிட் விளையாடுறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் த்ரெட்டு. அதுதான் ஓப்பனிங்கோட ஐடியா. ஓப்பனிங் ஐடியா வந்து எப்படி இருக்கும்? டைரக்ட் த்ரெட்டு. அதுதான் டாக்டிக்கல் பேஸ்ட் ஐடியாஸ். கண்ணு முன்னாடி அட்டாக் தெரியும், அட்டாக் பண்றது கண்ணு முன்னாடி தெரியும். ஒயிட் விளையாடுற என்ன பண்றாரு அப்படின்னா D4. இந்த இடத்துல கூட D4 பண்ணாம ஒயிட் விளையாடுறதுக்கு பிஷப் C4 வச்சு விளையாடலாம். அதுக்கு பேரு இட்டாலியன் கேம்னு பேரு. பிஷப் B5 வைக்கலாம், அதுக்கு பேரு பிஷப் ஓப்பனிங் பேரு. நைட் C3 வைக்கலாம், அதுக்கு பேரு 4 நைட்ஸ் கேம்னு பேரு. D4 வைக்கலாம், அதுக்கு பேரு ஸ்காட்ச் கேம்னு பேரு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்காட்ச் கேம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்குங்க, ஒயிட் விளையாடுறவர் என்ன பண்றாரு அப்படின்னா D4 பண்றாரு. ஸ்காட்ச் கேம். ஸ்காட்ச் கேமுக்கு எப்படி இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்காட்ச் கேமுக்கு வேற வழி இல்லை. ஸ்காட்ச் கேம் ஒயிட் விளையாண்டா பான் இன்டு பான் அடிக்கிற ஒண்ணுதான் கரெக்ட். பான் இன்டு பான் அடிக்கிறது ஒண்ணுதான் கரெக்ட். மற்ற மூலம் பண்ணனா பேட் ஐடியா. பான் இன்டு பான் அடிக்கிறதா கரெக்ட். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் விளையாடுறவங்க நைட் இன்டு D4 வெட்டுவாங்க. இது கரெக்ட். இப்ப பிளாக் விளையாடணும். பிளாக் வந்து நைட் இன்டு நைட் வெட்டுறதுக்கு பிளாக் கிட்ட சான்ஸ் இருக்குது. பிளாக் கிட்ட இந்த மூவுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. எப்பயுமே ஆப்பனோட பீஸ வெளியில வா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணக்கூடாது. ஆப்பனோட பீஸுடைய மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து டிக்ரீஸ் பண்ண. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, ஆப்பனுடைய பீசஸோடைய மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் பண்ண. அப்ப இந்த இடத்துல நைட் அண்ட் நைட் அடிக்க மாட்டாங்க பிளாக் விளையாடுறவங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் F6. ஐடியா என்ன சார் அப்படின்னா E4 பானை த்ரெட் பண்ற. E4 பானை என்ன பண்றாங்க? த்ரெட் பண்றாங்க. இந்த இடத்துல பிளாக் விளையாடுறவங்களுக்கு இந்த பானை டிஃபெண்ட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நைட் C3. ஐடியா என்ன சார் அப்படின்னா E4 பானை த்ரெட் பண்றதுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க, ப்ரொடெக்ட். இப்ப பிளாக் விளையாடுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிஷப் B4. இது என்ன சார் அப்படின்னா இது வந்து பின்னு. இது வந்து பின்னு. இந்த பின்னுக்கு பேர் என்ன? அப்சலேட் பின்னு பேர். இந்த பின்னுக்கு பேர் அப்சலேட் பின்னு பேர். அப்சலேட் பின். இப்ப என்ன காரணம் அப்படின்னா நைட் அண்ட் E4 பான் போயிட்டு, நைட் அண்ட் E4 பான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல கவனிச்சுக்கங்க, நைட் அண்ட் E4 பான் போயிட்டு. அதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். சும்மா யோசிக்காம விளையாடுறவங்களா இருந்தா பிஷப் D3 வைப்பாங்க. ஆனா பிஷப் D3 அப்படிங்கிறது இந்த நைட் டேக்ஸ் நைட் ஃப்ரீயா போயிடும். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஃப்ரீ பீஸ். அப்படி கொடுக்க கூடாது. அதனால ஒயிட் விளையாடுங்க தியரிட்டிக்கல் புக் மூவ் என்ன விளையாடுவாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் டேக்ஸ் நைட், நைட் டேக்ஸ் நைட். இப்ப இந்த பொசிஷன்ல பாருங்க, T இன்டு நைட்டு வெட்டலாம், B இன்டு நைட்டு வெட்டலாம். D இன்டு நைட் வெட்டனா குயின் இன்டு குயின் வெட்டி செக் வைப்பாங்க. D இன்டு இங்க வெட்டனா குயின் இன்டு குயின் செக், கிங் இன்டு குயின் தான் வெட்டணும், கேசல் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா B இன்டு நைட் தான் வெட்டுவாங்க. B இன்டு நைட் தான் வெட்டுவாங்க.
இந்த பொசிஷன்ல என்ன பண்ணுவாங்க, பீன் நைட் வெட்டினதுக்கு அப்புறம் திரும்ப பழைய இதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. E4 பானுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிஷப் E4, E4 பானை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிஷப் D3, பிஷப் D3. இந்த பொசிஷன்ல பிளாக் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, as usual கிங் சேஃப்டிக்காக கேசல் பண்ணுவாங்க. ஒயிட் விளையாடுறவங்களும் கேசல் பண்ணுவாங்க. இதெல்லாம் புக்கு, இதெல்லாம் சும்மா இந்த காலத்துலதான் ஆடுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. இதெல்லாமே காலத்துக்கு விளையாண்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளாக் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா D5 விளையாடுறாங்க. எல்லாம் புக்கு தான், எல்லாமே புக்கு. D5 விளையாண்டா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, வேற வழி இல்ல, பான் பான் அடிக்கிறதான் புக்மு, அதனால பான் பான் அடிச்சிருவாங்க. இதுக்கு புக்மு என்ன சார் அப்படின்னா, பான் பான் தான் வெட்டணும். இதுவும் புக்மு தான், எல்லாமே. இந்த இடத்துல C/D5 விளையாட்டினோடனே ஒயிட் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குயின் F3 வைப்பாங்க, அல்லது பிஷப் G5. பிஷப் G5 அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்குங்க, இன்டைரக்டா இந்த பானை, அந்த பானுக்கு தான் பதில் சொல்லணும். அதனால பிளாக் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா C6. திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒயிட் விளையாடுறவங்க குயின் F3 அப்படின்னு வச்சு இந்த F6 ஸ்கொயர்ல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ப்ரெஷர் பான் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணிவிடும். பட் ஆனா இருந்தாலும் ஒயிட் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா H3 ஆடிடும். இதுவும் புக்கு தான், சாரி H3. இந்த இடத்துல குயின் F3ங்கிற மூவுக்கு பிளாக் விளையாடணும். அதனால பிளாக் விளையாடுறவங்க என்ன விளையாடுவாங்க அப்படின்னா ரூக் E8. ரூக் E8ங்கிற மூவுக்கு ஒயிட் விளையாடுறவங்க H3. அவ்வளவுதான். இது வரையிலும் விளையாண்டா புக் மூவ். இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் யோசிச்சு நல்ல மூவ் விளையாண்டுக்க வேண்டியதான். H3 விளையாண்டா இதுக்கு ஒரு மூவ் மட்டும் பார்த்துடலாம், ஒரே ஒரு மூவ் மட்டும் பார்த்துடலாம். பிளாக் விளையாடுறவங்க என்ன சார் விளையாடலாம் அப்படின்னா, மேபி பிஷப் E6 கூட வைக்கலாம். பிஷப் E6 கூட வைக்கலாம், ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. அல்லது ரூக் B8 வைக்கலாம். ரூக் B8 இதை கூட வைக்கலாம், போதும். இது வரையும் நம்ம புக் மூவ். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்குறோம், 12 மூவ் பார்த்துருக்குறோம். புக் மூவ் 12 மூவ். கண்ணை மூடிட்டு இந்த மூவ் ஆர்டர் விளையாடும். இது இனிமேல் வரும் காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்காட்ச் கேமா விளையாண்ட கேம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நாலேஜ் உங்களுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எதிர்காலத்துல நல்ல பிளேயர் ஆயிரும். நம்ம அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.